திருவெள்ளரை. 108 திவ்ய தேசங்களில் இது 4வது திவ்ய தேசமாகும். இந்த கோவில் திருச்சியிலிருந்து துறையூர் செல்லக்கூடிய வழியில் ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த கோயில் ஸ்ரீரங்கத்தை விட பழமையான கோயில். அதாவதுங்க, வெள்ளரை என்பது வெண்மையான பாறைகளால் ஆன மலை. இந்த கோயில் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தோம்னாங்க, சிபி சக்கரவர்த்தி, அதாவது அயோத்தியை அரசாண்டவர். இவர் யாருன்னா ராமபிரானுக்கு முன்னோடி. அவர் இங்கே தென்னகத்துக்கு வரார். அப்படி இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு வெள்ளை நிற பன்றியை பார்க்கிறார். அந்த பன்றியை பிடிக்கிறதுக்காக போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வெள்ளை நிற பன்றி ஒரு புற்றுக்குள்ளே போய் மறைஞ்சிருது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது அந்த புற்றுக்குள்ளே எப்படி இது உள்ளே நுழைய முடிஞ்சது, அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மார்க்கண்டேய மகரிஷி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நீ பால் ஊற்றி திருமஞ்சனம் செய்யும் சொன்ன உடனே அந்த மாரி அவர் பால் ஊற்றி அங்கே திருமஞ்சனம் செய்த உடனே பெருமாள் அவருக்கு காட்சி கொடுக்குறார். அப்போ எனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டுன்னு சொன்ன உடனே கட்டுறாங்க. இந்த கோயிலில் 2 வாசல் இருக்குது. ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சணாயனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வழி இருக்குது. அதாவது தை முதல் ஆனி வரை ஒரு வழியிலையும், அதே போல் ஆடி முதல் மார்கழி வரை இந்த தட்சணாய வழியிலும் நாம் செல்லலாம். அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய இந்த குளம் ஸ்வஸ்திக் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு குளமாகும். இங்கே ஒரு இடத்துலேருந்து குளித்தா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த கோயிலை கட்டினார். இவர் கட்டும் பொழுது அந்த வட இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 3700 பேர் இங்கே கூப்பிட்டு வந்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்களை இங்கே கூட்டிகிட்டு திருப்பணிகள் பண்ணுறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 3700ல் ஒருத்தர் காலமாயிடுறார். அப்போ வருத்தப்பட்ட உடனே பெருமாளே அந்த 3700வது நபராக அந்த பணிக்கு உதவி செஞ்சார். அதனால் பாங்குடன் 3700 வாழியே அப்படின்னு தாயாருக்கு இங்கே திருமொழி உண்டானது. இப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில். இந்த கோயில்லைங்க மூலவர் புண்டரிகாட்சன், அதாவது தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இவர் சன்னதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, பூதேவி, சூரியன், சந்திரன், ஆதிசேதன் இவங்க எல்லாருமே மனித வடிவில் இருக்காங்க. அதே போல் தாயார் செண்பகவல்லி. இங்கே தாயாருக்கே முதல் மரியாதை அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.